ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே நான் ஈஸியான ரெசிபிஸ் தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எதுக்கு கஷ்டமான ரெசிபிலாம் ட்ரை பண்ணி நமக்கு வரவும் செய்யாது. ஸோ என்ன ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எது வந்து ஈஸியாக இருக்க மாதிரி வீடியோஸ் போடுறாங்களோ அதை மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன். கஷ்டமாக இருக்கிற ரெசிபி பக்கம் நம்ம போகிறதே இல்லை. நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படின்ன மாதிரி நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன். ஒவ்வொரு டைமும் வாங்கிட்டு வருவேன், பட் ட்ரை பண்ணவே மாட்டேன். ஏன் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா, குக் வித் கோமாளியில் ஒன்ஸ் வந்து இந்த ரெசிபி செய்யும்போது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது டமால் டுமில் அப்படி வெடிஞ்சது. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு பயம். எங்கே வெடிஞ்சு நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இதில் வேறு நம்ம ஃபோன் வச்சு ரெக்கார்ட் வேறு பண்ணுவோமா? ஸோ ஃபோனும் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஒருத்தர் பண்ண மிஸ்டேக்னால எல்லாருக்கும் அப்படி வராது தான். ஆனால் அதையும் தாண்டுற மாதிரி பிக் பாஸ்லேயும் ஒரு டைம் அதே மாதிரி அவங்க வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணதுமே வந்து அது வெடிய ஆரம்பித்தது. எங்கே நம்ம மேலேயும் வெடிஞ்சிருமோ அப்படின்ற பயத்தில் நான் வந்து இதை ட்ரை பண்ணதே இல்லை. ரீசெண்ட் டைமில் வந்து எல்லோரும் தீபாவளிக்கு வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வந்து 1 டே 2 டே 3 டே 4 டே 5 டே 5 ரெசிபி 4 ரெசிபி அப்படின்னு போட்டுகிட்டே இருக்காங்க. எவ்வளோ எப்படி எனக்கு தெரியல. இவங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளோ இது தெரியுது? அவ்வளோவும் எப்படி சமைக்கிறாங்க? அதெல்லாம் எப்படி யார் சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு புரியலையே. இவ்வளோ ரெசிபி எப்படி கற்றுக்கிட்டாங்க? ஒன்றும் தெரியல. என் அம்மா எப்போவும் ஒரு 4 குழம்பு தான் செய்வாங்க. அந்த 4 குழம்பு தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த 4 குழம்பு தான். ஒன்று பருப்பு சாம்பார், அப்படி இல்லைன்னா அந்த தக்காளி தொக்கு, அப்படி இல்லைன்னா இப்போ சொல்கிறது கூட என்னென்ன குழம்புன்னு வரமாட்டேங்குது பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் செய்வாங்க. மொத்தத்தில் ஒரு 4 குழம்பு தான். தேடி தேடி கண்டுபிடிச்சி சொன்னாலே அந்த ஒரு 4 குழம்பு தான். அந்த வெங்காயம் தக்காளியை வதக்குறது, எல்லாத்தையும் எடுத்து அதில் போடுறது, செய்கிறது. இவ்வளோ தான் நான் பார்த்து வளர்ந்தது. இவ்வளோ தான். மேபி மற்றவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். என் அம்மா இவ்வளோ தான் செய்வாங்க, எனக்கும் அவ்வளோ தான் தெரியும். அப்புறம் பொரியல் வந்து ஒரே ரெசிபி தான். எல்லா காயும் வேக வைக்கணும். அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதை கொட்டி அதுக்கப்புறம் தேங்காவை போட்டுட்டா பொரியல். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த ஸ்வீட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச தீபாவளின்னா அதிரசம் செய்வாங்க. அது இல்லாமல் உளுந்த வடை செஞ்சு இனிப்பில் போட்டு கொடுப்பாங்க. இது 2 ஸ்வீட் தான் என் அம்மா வீட்டில் செய்வாங்க. அதை மட்டுமே பார்த்து வளர்ந்த எனக்கு இவ்வளோ ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து கடையில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். திடீர்னு பார்த்தா எல்லா ஸ்வீட்டும் செய்கிறது ஈஸி தான் போல். எனக்கு இவ்வளோ நாள் தெரியல. ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ நாள் நான் சமைக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன். நான் அப்படி கிடையாது. எனக்கு சமைக்க தெரியுது. நான் தான் இவ்வளோ நாள் வந்து ட்ரையே பண்ணாமல் இருந்திருக்கேன். ட்ரை பண்ணால் எல்லா ரெசிபியும் ஈஸி தான் போல். இந்த ரெசிபியும் இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக இருக்குன்றது எனக்கு ஏன் இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இவ்வளோ நாள் இந்த ஒரு சிம்பிளான ரெசிபியை கூடவா நான் ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இனிமேல் யூடியூப்பில் இருக்க அத்தனை வீடியோஸும் பார்க்க போகிறேன். என்னென்ன ரெசிபி சிம்பிளாக இருக்கோ அது அத்தனையும் செய்ய போகிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு சில இது வந்து தீஞ்சு போச்சு. பட் ஓகே. ஆனால் தீஞ்சி போனாலையும் அந்த சர்க்கரை பாகில் போட்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட். ஸ்வீட்டுனா டேஸ்ட் தான் போல். அது நீங்கள் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வந்துடும் போல். அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு ஈஸியான ஒரு ரெசிப்பியாக பார்த்து அதை செஞ்சு எப்படி வந்துருக்கு அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.